ஐ எம் டாக்டர் ரவிக்குமார், கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷியன் இன் சைல்ட் ஸ்ட்ரெஸ் ஹாஸ்பிட்டல், சென்னை. குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்குன்னு பார்த்தோம்னா டெவலப்மெண்ட், முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறது. அந்த முன்னேற்றம் அப்படின்றது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று நம்ம நிற்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் முன்னேற்றம். அடுத்தது நம்ம பேசுறது, படிக்கிறது, பழகிறது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த ரெண்டு விதமான டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லும்போது மோட்டார் டெவலப்மெண்ட்டுன்ற இந்த குப்பரை கவுழ்றது தவழ்றதெல்லாம் ஏஜ் பவுண்ட், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும் குழந்தைங்களுக்கு. இப்போ யாருமே இல்லாத ஒரு காட்டில் குழந்தையா இருந்தால் கூட நான் குப்பரை கவுழ்றது, தவழ்றது, நிற்கிறது, நடக்கிறதெல்லாம் அந்தந்த வயசுக்கு நான் செஞ்சுடுவேன். ஆனால் நான் வளரும்போது நான் பார்க்குற என்னை சுற்றி இருக்கிற மிருகங்கள், என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தோன்னா நானும் அதை மாதிரியே வாழ ஆரம்பிப்பேன். அப்போ இந்த வளர்ச்சி இது ஒரு டைப் ஆஃப் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பேர் அடாப்டிவ் டெவலப்மெண்ட். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அமைச்சிக்கிறது. அப்போ இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டிபெண்ட், நம்ம சுற்றி இருக்கிற சூழலை பொறுத்தது. ஸோ குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த அடாப்டிவ் டெவலப்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசுகிறதுன்றதே ஒரு முக்கியமான ஒரு அடாப்டிவ் டெவலப்மெண்ட். அப்போ பேசுகிறது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க 2 வயசு 3 வயசுக்குலாம். யூஸ்வலாக ஒரு 2 வயசுக்குலாம் பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க, நார்மல் பிள்ளைங்க. ஸோ அதுக்கு மேலே போகுதுன்னா கட்டாயமாக அது என்னென்னு நம்ம பார்க்கணும். பட் அது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் அந்த பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. குழந்தைங்களுக்கு வேலைக்கு சாப்பாடை போட்டுறது, அதுங்க கேட்கறதுக்கு முன்னாடியே காரியங்களை செய்கிறது. குழந்தைங்க சில செய்கைகள் காமிக்கும் போதே அந்த செய்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை செய்கையவே ஒரு லாங்குவேஜாக கற்றுது. கையை எப்படி தூக்கின உடனே நம்ம போய் தூக்கிடுறது, கையை எப்படி காமிச்ச உடனே ஒரு டேபிளில் இருக்க பொருளை கொடுக்கறது, நம்மளை டச் பண்ண உடனே நம்ம எந்திரிச்சு வந்துடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இந்த கெஸ்டர்ஸையே குழந்தை லாங்குவேஜாக கற்றுக்கும். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை நம்ம பாடி லாங்குவேஜை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் என்ன அந்த குழந்தை எதிர்பார்க்குதுன்றது. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வாய் திறந்து பேசணுன்ற மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடும். இப்போ அந்த மாதிரி குழந்தைங்க 3 வயசு 4 வயசு கூட கூட்டிகிட்டு வருவாங்க, ஆனால் பேசலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை தன்னுடைய தேவைகள் எல்லாமே பெற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தி தன்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ இந்த டெவலப்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்கிற ஒரு குழந்தை பயங்கர பராமரிப்பு, பயங்கர ஒரு ஓடி ஓடி கவனிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். எதுக்காக இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கான வைத்தியம் பிள்ளைக்கு பேச கற்றுக் கொடுக்கறது இல்லை. பேச கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளை பேச போகிறது இல்லை. பேசுறதுக்கான அவசியத்தை புரிய வைக்கிறது, ஒரு அவசியமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கணும். ஸோ கையை கெஸ்டர்ஸ் காட்டும் போது, இல்லைம்மா நீ வாயை திறக்கணும், அம்மான்னு சொன்னால் தான் நான் வருவேன், வாங்கன்னு சொன்னால் தான் வருவேன்னு சொல்லி இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், குழந்தைங்க அழலாம். பட் நமக்கு இழுத்தா இல்லை கையை காமிச்சாலாம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வாயை திறந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடாப்டிவ் டெவலப்மெண்ட்டில் சில குழந்தைகள் வரும்போது நம்ம என்விரான்மெண்ட்டை மாற்றுறதுன்றது ரொம்ப முக்கியமான பங்கு. அதை மாற்றின பிறகு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் வெதர் உண்மையிலே குழந்தைக்கு எதுவும் சிக்கல் இருக்கா என்னன்றது. எடுத்த உடனே குழந்தைக்கு சிக்கல் இருக்க மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம சூழ்நிலையை மாற்றாமல் குழந்தைய போய் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் அந்த என்விரான்மெண்ட், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்விரான்மெண்ட் தான் பெரிய கஷ்டத்தை உண்டாகுது. அப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு முக்கியமான பங்கு ஒரு அவசியத்தை உண்டாக்குறது. நீ வாயை திறந்தால் தான் உனக்கு வேலை நடக்கும், நீ வாயை திறந்து பேசினா தான் வேலை நடக்கும். ஸோ அவசியம்னு ஒன்று இருந்தால் இந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேர் மஸ்ட் பி எ பர்பஸ், ஒரு நெசசிட்டியை நம்ம உண்டாக்கணும். அப்போ இந்த நெசசிட்டியை உண்டாக்குற இன்னொரு இது குழந்தைங்களோட பழகுறது. அங்கே குழந்தைங்களோட விளையாடுறது, அந்த பிள்ளைகளை பார்க்குறது, அந்த பிள்ளைங்களாம் ஒன்றுக்கு ஒன்று பேசுறது, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழந்தைங்க அவங்களோட பழகுறாங்களோ அவங்களுக்குள்ள பேசும்போது அந்த வார்த்தைகளை பிக்கப் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பழகிறதுக்கு அவங்க லாங்குவேஜை கற்றுக்கிற மாதிரி. ஸோ பிள்ளைங்க தனியாகவே வீட்டில் உட்காந்துட்டு பேரண்ட்ஸோடையோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோட மட்டும் இருந்தால் சில்ட்ரனோட பேசுகிற அந்த பழக்கத்தை விட்டுடுறாங்க. ஸோ ஈவினிங்ஸில் வெளியே கூட்டிகிட்டு போகிறது, பார்க்ஸ் போகிறது, குரூப் ஆஃப் சில்ட்ரனோட சேர்க்கறது, ஈவன் யங் சில்ட்ரன் 1-2 வயசு கூட இப்போல்லாம் வீட்டில் நிறைய பிள்ளைங்க இல்லாதனால ஒரு சின்ன ப்ளே குரூப் மாதிரி எங்கேயாவது இருந்தால் ஒரு 1 hour ஜஸ்ட்டு ஒரு குழந்தைங்களோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குறதுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர்றது நல்லது. பிகாஸ் தே லேர்ன் a lot of behaviors from them. இன்ஃபேக்ட் பேக் எடுத்துகிட்டு வர்றது, எல்லோரும் பாக்ஸ் சாப்பிட்றாங்கலாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் தே வில் ஆல்சோ லைக் டு டூ தட். ஸோ அவங்களே சாப்பிடணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. அடுத்தது இந்த மாதிரி வளர்ச்சி வர்றதுக்கு ப்ளஷர், நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்குற சூழ்நிலை இருந்தால் தே வில் வாண்ட் டு டூ இட். அது எப்போன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் ஆர் அட்டெண்டர்ஸ் யார் இருக்காங்களோ அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுறதுன்னா நாட் எக்ஸாக்ட்லி கேம்ஸ். இப்போ ஒரு வீடை பெருக்கிறதுக்கு தே மே லைக்,
தொடப்பத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, ஸ்மால் பேபிஸ் 2.5 3 இயர்ஸ். அப்போ நமக்கு வந்து வீட்டில் நம்ம பெருக்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா நம்ம வேலையை முடிக்கலான்றப்ப இந்த பிள்ளை வந்து தொடப்பக்கட்டை தூக்கிட்டு வந்தோடனே நமக்கு டென்ஷன் ஆகி அந்த பிள்ளைக்கு டிவி போட்டு உட்கார வச்சிருவோம். பட் அப்படி பண்ணாமல் நம்மளும் ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்து அந்த குழந்தைக்கும் தொடப்பத்தை எடுத்துகிட்டு வாமா தங்கன்னு சொல்லி அந்த குழந்தையோட நம்ம சேர்ந்து செய்யும்போது அந்த குழந்தை வந்து தனியாக பண்ணுறதை விட இன்னொருத்தரோட நம்ம சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அது இன்னும் சந்தோஷமாக இருக்குன்றதை புரிஞ்சதுன்னா சோஷியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்து, இல்லைன்னா நீங்கள் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க இப்போ வீட்டில் தனிமையில் இருக்கனால தனியாகவே இருக்க கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ப்ளஷரே தனிமையிலேயே கிடைக்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் என்விரான்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டில் நம்ம வந்து மோர் தென் கிவிங் ஃபுட் மற்ற அந்த மாதிரி கவனிப்பை விட அந்த குழந்தைங்களோட வீட்டு வேலை, வீடை பெருக்கிறது, பாத்திரத்தை கழுவுறது, வாஷிங் மிஷினில் துணியை போடுறது, எடுக்கிறது, இந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா 2 பேர் சேர்ந்து செய்கிற சந்தோஷத்தை அந்த பிள்ளைங்க அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மற்ற பிள்ளைகளோட சேரும்போதும் இன்ட்ராக்ட் பண்ணணுன்ற ஆசை வரும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த அடாப்டிவ் டெவலப்மெண்ட்டை 2 திங்ஸ் இந்த கீப் இன் மைண்ட். ஒரு அவசியத்தை உண்டாக்கணும், குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு என்விரான்மெண்ட்டை உண்டாக்கணும். பராமரிப்பு மட்டும் பேரண்ட்ஸோட வேலை இல்லை. தேங்க்யூ.